Okay, hi kitties, welcome to this channel. This is Kiddie Tamil. Okay, இதோட சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா செட். அதாங்க நம்ம லாஸ்ட் வரைக்கும் டேட்டா ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அதே டேட்டா ஸ்ட்ரக்சரில் லாஸ்ட் எலமெண்ட் செட்டுன்ற ஒன்று மட்டும் பேலன்ஸ் இருக்குது, அதை மட்டும் நீங்கள் முடிச்சிருவோம். இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் அதிகமாக போனாலும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, பிகாஸ் நான் வீடியோ சொல்கிறேன்ட்டு. ஓகே, லெட் வி கோ டு த ப்ரோக்ராம். ஓகே, ஹாய் கிட்டீஸ். ஓகே, இந்த நம்ம வந்துட்டு எப்படி சொல்ல, பைச்சாம் யூஸ் பண்ணல, நான் வந்து விஎஸ் கூட தான் யூஸ் பண்ணுறேன். பெருசு அந்த காரணமும் இல்லை, என்ன சொல்ல, நீங்கள் புதுசாக யூஸ் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான். ஓகே கிட்டீஸ், என்னோட பைச்சாமாக ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல வேண்டியது இருக்குது. இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியாது, ஒருத்தர் கேட்ட டவுட்டுக்கு ரிப்ளை பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா நம்ம இது சேனல் கீழே கமெண்டில் வந்து டபுள்ஸ் வீடியோ போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஒருத்தர் ரிப்ளை பண்ணியிருந்தார், கமெண்ட் பண்ணியிருந்தார். என்னென்னா, உங்களுக்கு டபுள்ஸ்னால் இன்னொரு வாட்டி சொல்லுங்களேன், என்னென்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. டபுள்ஸ்னால் பெருசாக கிடையாது ப்ரோ. எப்படி சொல்ல, நீங்கள் வந்து லிஸ்ட்டு மாதிரி அதுவும் ஒன் ஆஃப் த டேட்டா ஸ்ட்ரக்சர் தான். பட் டபுள்ஸுக்கும் லிஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு வித்தியாசம் தான். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேரந்திசஸ் அண்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட்டு. நீங்கள் டபுள்ஸுக்கு வந்து பேரந்திசஸ் யூஸ் பண்ணுவீங்க, லிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவீங்க. இன்னும் ரெண்டாவது இது வித்தியாசம் தான் இருக்கிறதுல மெயின் திங். நீங்கள் லிஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களால் அப்டேட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, திடீர்னு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களோட புதுசாக ஒரு ஃபைல் நீங்கள் அப்லோட் பண்ண, ஒரு ஸ்ட்ரிங்கையோ இல்லை ஒரு இண்டிஜுவலோ நீங்கள் அப்டேட் பண்ணு வச்சுக்கோங்களேன். ஏபிசிடின்ற இடத்துல வந்து நீங்கள் ஏபிசிடி ஈன்னு கூட போட்டுக்கலாம். ஆனால் டபுள்ஸ் அப்படி கிடையாது. நீங்கள் டபுள்ஸில் ஸ்டார்டிங்கில் என்ன கொடுக்கீங்களோ அப்படியே கான்ஸ்டன்ட்டாக நிற்கும், அவ்வளோதான் வித்தியாசம். இங்கே இப்போ ரெண்டாவது கேள்வி நீங்கள் கேட்டிருப்பீங்க, என்ன தெரியுமா கேட்டிருப்பீங்க, அப்படின்னா நம்ம டபுள்ஸை எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம், இதுக்கு நீங்கள் ஆன்சர் கிடச்சிட்டு இப்போ ரெண்டாவது கேள்வி தான் கேட்பீங்க. இப்போ நம்ம டபுள்ஸ் எங்கே தெரியுமா யூஸ் பண்ணுவோம், இப்போ சொந்தமாக நான் ஏதாவது ஒரு வெப்சைட்டோ இல்லாட்டா ஒரு ஆப்போ டெவலப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு இடத்த வந்து மாறவே கூடாது, கான்ஸ்டன்ட்டாக நிற்கணும். நானும் அப்டேட் பண்ண மாட்டேன், ஃப்யூச்சரில் என் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை யூசர்ஸோ யாரும் அப்டேட் பண்ணக்கூடாது அப்படின்ற இடத்துல வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து டபுள்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்மளும் அப்டேட் பண்ண மாட்டோம்ன்றது தேவையில்லை, நம்ம அப்டேட் பண்ண தேவையில்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஸ்டார்டிங்கில் கொடுத்த வேலையை அப்படியே தான் இருக்கணும், அப்படின்னா நம்ம டபுள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இடத்துல டபுள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் நீங்கள் கேட்ட கேள்விக்கு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் செஷனுக்குள்ளே போயிடுவோம். செட்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சிட்டேன். இது எதுக்காகன்னா, நான் கரெக்டாக எதையுமே சொல்ல மாட்டேங்க, மறந்துடுதேன். அதனால் நான் ஃபஸ்ட்டே ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இது இந்த ரூல்ஸ் மாதிரி. இப்போது செட்டுன்னு இருக்குது, இன்னுன்னு இருக்கிறதுனால செட் இஸ் யூஸிங் பேரந்திசஸ். நியாயமாக பார்த்தா அது பேரந்திசஸ் யூஸ் பண்ணாது, ஒரிஜினலாக பார்த்தா என்ன யூஸ் பண்ணணும்னா கேலிபிரசஸ் தான் செட்டு வந்து யூஸ் பண்ணும். ஓகேவா கிட்டீஸ், செட்டு வந்து கேலிபிரசஸ் தான் யூஸ் பண்ணும். பட் நான் எதுக்கு இந்த இடத்துல நான் பேரந்திசஸ் போட்டுருக்கேன் தெரியுமா, நான் இங்கேயும் கேலிபிரசஸ் இது நான் டிக்ஷனரிக்கு நம்ம கேலிபிரசஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் குழம்பிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் என்ன தெரியுமா போட்டிருக்கேன், செட் ஆஃப் அப்படின்னு போடலாம், செட் ஆஃப் அப்படின்னு போடலாம். இப்படி போட்டால் வச்சுக்கோங்க, இதுக்குள்ளே நம்ம என்ன வேல்யூ போட்டாலுமே செட்டுக்குள்ளே தான் அடங்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணோம். இப்போ சப்போஸ் நம்ம டபுள்ஸை யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம டபுள்ஸுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுவோம், பேரந்திசஸ் தானே யூஸ் பண்ணுவோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், டபுள்ஸ் ஆஃப்னு போடலாம். இது அதாவது லிஸ்ட்டுக்குமே நம்ம லிஸ்ட் ஆஃப் அப்படின்னு போட்டுக்கலாம். அந்த இடத்துல குழப்பக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த இடத்துல நான் செட் ஆஃப்னு போட்டிருக்கேன். பட் அதுக்குள்ள உங்களுக்கு வந்து கேலிபிரசஸ் தான் வரும். ஸோ இட் இஸ் நம்ம இந்த இடத்துல தெரியுமா போடலாம், செட் இஸ் நாட் ரிப்பீட் த டூப்ளிகேட் எலமெண்ட். இப்போ எப்படி தெரியுமா இருக்கும், 1 செகண்ட் இருங்க. இப்போ நான் ஏ, அதுக்கப்புறம் பி, தென் சி எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முதல் செட்டில் இந்த ரெண்டாவது செட்டில் எப்படி தெரியுமா இருக்கும் சொல்கிறேன். இப்போ ரெண்டாவது செட்டில் எப்படி இருக்குன்னா, சும்மா அப்படி ஆட்டோ கம்ப்ளீட் மூலியமாக வந்திருக்கு. பி சி அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் பிபின்னு 2 வாட்டி இருக்குது, அப்படின்னா அது வந்து ஏபிபிசி அப்படி போடாது, ஏபிசி அப்படி தான் போடும். நீங்கள் வந்து மேபி 10th இதில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மேக்ஸில் பார்த்தீங்கன்னா செட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சாப்டரே உண்டு, அதில் போட்டிருப்பாங்க. நம்ம வந்து செட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தான் எவ்வளோ தான் ரிப்பீட்டடாக கொடுத்துட்டே இருந்தாலுமே அது மறுபடியும் ரிப்பீட் பண்ண டூப்ளிகேட் பண்ணவே பண்ணாது, எப்படி இருக்கோ அது அப்படியே கொடுத்துரும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏபிபிசி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏபிசின்னு தான் எடுக்கும், டூப்ளிகேட் ஃபுல்லாக டிலீட் பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்காக. செட் cannot contain லிஸ்ட் அண்ட் டிக்ஷனரி. அவர் கேட்ட கேள்விக்கு இங்கேயும் பதில் கிடச்சிருப்பாங்க. செட் cannot contain லிஸ்ட் அண்ட் டிக்ஷனரி. எதுக்கு லிஸ்ட்டையும் டிக்ஷனரியாக உள்ளே எடுக்காது அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு காரணம் தான், லிஸ்ட்டையும் டிக்ஷனரியும் நம்மளால் ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ண முடியும். தெரியும் உங்களுக்கு, இப்போ நான் லிஸ்ட்லேயுமே என்னென்ன ஃபியூச்சர் அப்டேட் பண்ண முடியும், டிக்ஷனரியும் நான் ஃபியூச்சர் அப்டேட் பண்ண முடியும். எப்படின்னா அந்த டாட் இன்செட்டு, டாட் அப் இந்த மாதிரி கொடுத்து அப்டேட் பண்ண முடியும். ஆனால் டபுள்ஸை மட்டும் தான் அப்டேட் பண்ண முடியாது. ஸோ செட் கேன் கண்டெயின் டபுள்ஸ், செட்டுக்குள்ளே டபுள்ஸையும் கண்டெயின் பண்ண முடியும்.
இருக்கும் அதுக்குள்ளே. தென் செட் கேன் ஆட் ஸ்ட்ரிங்ஸ், செட்டுக்குள்ளே நம்மளால் ஸ்ட்ரிங்கையும் ஆட் பண்ண முடியும். ஸ்ட்ரிங்னு தெரியும்ல, அந்த மோர் தென் 1 or 2 எலமெண்ட் இன் டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட், அதான் ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. ஓகே கிட்டீஸ். ஆர் அதர்வைஸ் ஸ்ட்ரிங் டேட்டா டைப், ஸ்ட்ரிங் டேட்டா டைப்புக்குள்ளே இருந்தாலுமே ஸ்ட்ரிங் தான் சொல்லுவாங்க. இப்போ நான் டெலீட் பண்ணிவிடுவேன். ஓகே, இப்போ நம்ம வந்து செட்டுன்னு நம்ம சொல்லிட்டோம் பார்த்தீங்கன்னா, செட்டுன்னு என்ன சொல்லிட்டேன். தென் செட்டுக்குள்ளே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். யூனியனு, இன்டர்செக்ஷனு, ஆடு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம செட்டை க்ரியேட் பண்ணி வச்சுக்கிடுவோம். நான் எஸ்கேடின்னு போட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். எஸ்கேடி ஈக்குவல் டு என்ன போடலாம், நம்ம செட் ஆஃப் தானே போடுவோம். செட் ஆஃப்னு கொடுத்துருவேன். செட் ஆஃப் ஏ அப்படின்னு போடுவேன். தென் அதுக்கு என்ன போடலான்னா பிரிண்ட் எஸ்கேடி, பிரிண்ட் அந்த கலர் நல்லா இருக்குல்ல பார்க்க, பிரிண்ட் எஸ்கேடி. ஓகே, இப்போ நான் வந்துட்டு பைத்தான் டெர்மினலுக்குள்ளே போய்க்கிடுவேன். சிடி பைத்தான். ஒன் செகண்ட். ஓகே, சிடி பைத்தான். இது எதுக்குன்னா நான் பைத்தான் டாக்குமெண்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ளேருந்து பைத்தான் ஃபோல்டருக்குள்ளே மாறுது. வந்து ஒரு லினக்ஸ் கமாண்டு. நமக்கு வந்து ஃபியூச்சரில் வச்சுருந்தேன். எத்திக்கல் ஹேக்கிங் டைம் வரும்போது இதுவும் உண்டு. தனியாகவே ஒரு வீடியோ போடணுதுலாம். பைத்தான் இது நான் 13 தானே. டேப். ஓகே, இப்போ நான் ரன் வச்சுக்கலாம். எனக்கு வந்து கரெக்டாக இப்படி வருது. பட் எனக்கு உண்மையை சொல்ல போனால் எனக்கு இப்படி ஷோ ஆகக்கூடாது. நான் என்ன யூஸ் பண்ணிங்கன்னா பைத்தான் ஃபஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் என்ன தெரியுமா யூஸ் பண்ணால் நான் வந்து Python-3 இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணுறேன். Python-3 அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு வந்து கேலி பேசஸ் வரும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, செட்டுக்கு வந்து கேலி பேசஸ் தான் வரும் அப்படின்ட்டு. பார்த்தீங்களா கரெக்டாக ஷோ ஆகுதா, செட்டுக்கு வந்து கேலி பேசஸ் தான் ஓப்பன் ஆகுது. நான் அதுக்கு முன்னாடி கிளியர் பண்ணிக்கிடுவோம். இப்போது நான் அந்த இடத்துல மோர் தான் இன்னொரு எலமெண்ட் கொடுக்கேன். இப்போ ஏன்ற இடத்துல நான் கம்மா போட்டு இன்னொரு எலமெண்ட் அப்டேட் பண்ணுறேன். இப்போ நான் கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து எரர் காமிக்கும். என்ன எரர் தெரியுமா காமிக்கும், இருங்க. மோர் தென் பார்த்தீங்களா, செட் எக்ஸ்பெக்டட் அட்மோஸ்ட் 1 ஆர்கியூமெண்ட் காட் 2. செட்டு வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும், நீங்கள் வேணால் 2 போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லுது. இந்த இதை நம்ம எப்படி சொல்ல, இதை வந்து நம்ம பைபாஸ் பண்ணணும் அப்படின்ற இடத்துக்காகத்தான் நம்ம வந்துட்டு இந்த இடத்துல ஸ்கொயர் ப்ராக்கெட் போடுவோம். என்ன நடந்திருக்கு, ஓகே, ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு பார்த்தீங்கன்னா கீழே அந்த கலர் ஃபார்மெட் தெரியுது. அதுக்கு வந்து ஃப்ரண்ட் டயர்னு சொல்லிட்டு நம்ம ஃபார்மெட்டர்னு சொல்லிட்டு ஒன்று டூல் இருந்துச்சு. எக்ஸ்டென்ஷன் எங்கே போய்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும். நம்ம கலராக யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம இந்த தான் இது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்குள்ளே நம்ம எத்தனை ப்ராக்கெட் போட்டாலுமே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் வர மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். எனக்கு வந்து இப்போ இந்த மாதிரி எரரும் வராது. காரணம் என்னென்னா இதுக்குள்ளே நான் போட்டிருக்கேன். இதை பைபாஸ் பண்ணுறதுக்காக அந்த லிஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ஸ்கொயர் ப்ராக்கெட் நான் இதில் அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதனால் இந்த ப்ராப்ளம் வராது. A,Bன்னு இருக்கிறது ஒரு செட்டு அப்படின்னு போட்டு வச்சுருக்கேன். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இதில் எத்தனை இடம்னா போட்டுக்கலாம். அது வந்து நீங்கள் ஸ்ட்ரிங்கு மட்டும் தான் போட முடியுமா அப்படின்னு கேட்டால் ஸ்ட்ரிங்கு மட்டும் இல்லை, நம்ம ஸ்ட்ரிங்கு அதனால் இண்டிஜர்ஸு ஃப்ளோட்டு எது வேணால் போட்டுக்கலாம். ஓகே கிட்டீஸ். இப்போ நான் எஸ்கேடின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இது க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் 2வது செட்டும் க்ரியேட் பண்ணிடுறேன். SKT1 அப்படின்னு போட்டு வச்சுருவோம். SKT1 தென் செட் ஆஃப் சாரி இப்போ இதுக்குள்ளே என்ன போடுறேன் தெரியுமா, இதுக்குள்ளே வந்துட்டு நான் ஏபின்னு போடுறேன். ஏபி சாரி ஏ அண்ட் தென் கமா பி இப்படி போடுதேன். நீங்கள் டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். பைத்தானை வந்து ப்ராக்கெட்ஸும் சரி இதையும் கோட்ஸும் சரி அதனால கணிக்காது. அதை பொறுத்த வரைக்கும் இன்டென்ட்டு அது மட்டும் தான் முக்கியம். இந்த லைன் ஸ்பேஸிங் அது மட்டும் தான் முக்கியம். இப்போ நான் வந்துட்டு ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன தெரியுமா பண்ணலாம், இந்த இடத்துல இப்போ நான் ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணுறேன். எதுக்காக சொல்கிறேன்னா, எதுக்காக இப்போ நான் இந்த இடத்துல யூனியன் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு வந்து நம்ம ஆட் பண்ணுவோம், அதாவது எப்படி சொல்ல கன்கார்டினேஷன் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக நம்ம யூனியன் யூஸ் பண்ணுற மாதிரி. ஒன் டைம் கன்கார்டினேஷன் யூஸ் பண்ணி பார்ப்போமே. நான் யூஸ் பண்ணி பார்த்தது கிடையாது, மேபி செக் பண்ணி பார்ப்போம். SKT1 ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். சம் எரர்ஸ் கன்கார்டினேஷன் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எரர் வருது.
அதுக்காக தான் அந்த இடத்துல யூனியன் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் உண்டு. ஓகே, யூனியன் தானே. யூனியனுக்கு வந்து டாட் யூனியன் இந்த டாப்பில் வந்துச்சு பார்த்தீங்களா, டாட் யூனியன். இதுக்குள்ளே என்ன பண்ணணும், அந்த இடத்துல எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லாங் டேர்ம் வந்திருக்கு. இந்த ஒய் எடுத்துகிட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம எஸ்கேடி 1ன்னு போடுவோம். எஸ்கேடி 1. ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன் எனக்கு வந்து மறுபடியும் ஏபி அதே தான் வருது. இப்போது எதுக்கு இந்த இடத்துல மறுபடியும் ஏபி எழுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், செட்டை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டேஷன் வந்துச்சுன்னா டெலிட் பண்ணி விட்டுரும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இங்கேயும் ஏபின்னு இருக்குது, இங்கேயும் ஏபின்னு இருக்குது, அதனால அது டெலிட் பண்ணி விட்டுருது. இப்போ நான் இந்த இடத்துல சிடின்னு மாற்றுறேன். டி. ரெண்டாவது ஒன்று, இது வந்து ஒரு ஆர்டரை மெயின்டைன் பண்ணாது. தெரியுமா, டிக்ஷனரிஸும் செட்டும் ஒரு ஆர்டரை மெயின்டைன் பண்ணவே பண்ணாது. இப்போ கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்தீங்களா, ஏபிசிடி அது வாட்டர் வருது. ஆனால் இப்போ நான் இதே மாதிரி ரன் பண்ணி வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்துட்டு ஆர்டர் மறுபடியும் மாறும். இது கரெக்டாக ஒரு ஆர்டரை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காது, செட்டும் சரி டிக்ஷனரியும் சரி. ஏன்னா டிக்ஷனரிக்கு வந்து ஆர்டரை மெயின்டைன் பண்ண அவசியம் கிடையாது. பார்த்தீங்களா, நம்ம நேம் கொடுத்தாலும் சரி, நம்ம எதை கொடுத்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக நம்ம கீவேர்டு கொடுத்தா ரன் பண்ணவே கெட் பண்ணவே செய்யாது அதுக்கான வேல்யூவை. ஸோ அதனால் அதுக்கு அப்படி தான் கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆர்டரில் தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. டீஸ் இப்போ நம்ம யூனியன் பார்த்தோம், தென் இப்போ நம்ம இன்டர்செக்ஷன் பார்ப்போம். இப்போ இன்டர்செக்ஷனாக என்ன தெரியுமா, இப்போ நான் இன்டர்செக்ஷன் ஓகே கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன தெரியுமா வரும், செட்டுன்னு மட்டும் வரும். பார்த்தீங்களா, செட்டுன்னு மட்டும் வருது. ஏன்னா இதுக்குள்ளே ஏக்கும் பிக்கும் சம்மந்தம் இல்லை, பிக்கும் சிக்கும் சம்மந்தம் இல்லை, ஏசி அண்ட் ஏடி இந்த மாதிரி பார்க்கும்போது எதுக்குமே ஈக்குவலாக இல்லை. அப்படியே செக் பண்ணி பார்க்கும். அது எப்படி தெரியுமா ரன் ஆகும், கரெக்டாக சொல்லலாம், இஃபல் ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கோம் தெரியுமா, அந்த ஸ்டேட்மெண்ட் மாதிரி ரன் ஆகும். ஏஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு சொல்கிற மாதிரி இருக்கும். அப்படி ரன் ஆகும்போது ஓகே இந்த எதுவுமே இல்லை அப்படின்னு செட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நான் பீன் மாற்றுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அடிச்சுட்டு நான் பீன் மாற்றுறேன். தென் இப்போ நான் ரன் பண்ண நான் தெரியுமா வரும், எனக்கு பி மட்டும் வரும். ஏன்னா இது ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்கிறது வந்து இன்டர்செக்ஷனாக காமன், யூனியனாக மெர்ஜு அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்டர்செக்ஷனாக காமன். இப்போ இதுக்கும் காமனாக இருக்கிற பி மட்டும் தானே, அதனால் பி மட்டும் எனக்கு அப்படியே ஷோ ஆகுது. நம்ம சொன்ன இப்போ நான் வந்துட்டு இது பார்த்தோம். இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணலாம், டபுள்ஸை உள்ள ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்களா. இப்போ நான் உங்களுக்கு அதை வந்து காமிக்கேன். இப்போது என்ன பண்ணலான்னா, டபுள்ஸுக்கு வந்து டபுள்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் போட்டு வச்சுடுவேன். டபுள் ஓகே டப் ஈக்குவல் டு என்ன பண்ணலான்னா, ஒரு பேரண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ளே ஏ கமா பி கமா ஓகே போதும், அது எதுக்கு அந்த அளவில் வாரம் பட்டுக்கிட்டு சி. ஓகே இப்போ நான் வந்து போட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல நான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறேன். இப்போது என்ன பண்ணலான்னா பிரிண்ட் டேக் யூஸ் பண்ணுறேன். பிரிண்ட் தென் ஓப்பன், அதுக்குள்ளே எஸ்கேடின்னு இருக்க இதுக்குள்ளே இந்த எஸ்கேடி ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த எஸ்கேடிக்குள்ளே டாட் ஆடுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் உண்டு. அந்த ஆடுன்னு இருக்க ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அதுக்குள்ளே நான் எதை ஆட் பண்ண போகிறேனோ அதை கொடுக்க போகிறேன். நான் இப்போ டப்புன்றதை ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் டப்புன்ற அந்த வேரியபிள் நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இப்போ நான் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு என்ன தெரியுமா ஷோ ஆகும், என்ன நன்னு காமிக்கும் எஸ்கேடி டாட் ஆட் டப். ஏதோ ஒரு இடம் அடிச்சிருக்கோம் போல உள்ள. ஓகே நான் அந்த இடத்துல பிரிண்ட்டு மறுபடியும் எஸ்கேடி கொடுக்கணுமோ, மேபி செக் பண்ணி பார்ப்போம். எஸ்கேடி பார்த்தீங்களா, அப்போ எனக்கு இந்த இடத்துல ஆட் ஆகிருக்கு.
தெரியுதா உங்களுக்கு? ஏபிசி அதுக்கப்புறம் மறுபடியும் பிஏன்னு சொல்லி ஆட் ஆகிருக்கு. ஏன்னா ஏபின்னு தான் இருக்கா. இப்போது இதுக்குள்ளேயே ஏபின்னு இருக்குது, இதுக்குள்ளேயும் பிஏன்னு இருக்குது. தென் ஏன் டெலிட் ஆகலை அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இது வந்து உங்களுக்கு கரெக்டாக ஷோ ஆகணும்னு நான் தெரியுமா பண்ணணும் அந்த இடத்துல. ஃபஸ்ட் நான் வந்து டெலிட் பண்ணிக்கிடுவேன். ஓகே, டெலிட் பண்ணால் கரெக்டாக இருக்காது. ஓகே, இப்போ அந்த இடத்துல என்ன தெரியுமா பண்ணுவேன்? இப்போ நான் வந்து உங்களுக்கு லென்த்துன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்துருவாங்க இருக்கா. அந்த ஃபங்க்ஷனை அந்த இடத்துல கொடுத்து பார்க்கேன். லென்த்துன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு என்ன தெரியுமா ஷோ ஆகணும் அந்த இடத்துல? அது எத்தனை லென்த்து காமிக்கணும் அது உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா 3ன்னு வருது. அது என்ன ஃபார்மெட்டில் காமிக்கினா, இப்போ ஏபிசி இந்த ஒரு டபுள்ஸுன்னு இருக்க அந்த ஒரு இது ஃபுல்லாக ஒரு செட்டும், தென் பி ஒரு செட்டு, தென் ஏ ஒரு செட்டு அப்படின்னு சொல்லி காமிக்கும். உங்களுக்கு புரியுதா? ஏபிசின்னு இருக்கிறது ஒரு தனி டைப்பு, தென் பி ஒரு டைப்பு அண்ட் ஏ ஒரு டைப் அப்படின்னு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து எப்படி சொல்ல உள்ள ரெப்பிடேஷன் இல்லாமல் டெலிட் ஆக மாட்டேன்ருச்சு. இப்போ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணாலுமே உங்களுக்கு வந்து மாறாது. இந்த லென்த்துன்றது எடுத்துருவோம். இந்த எண்ட் டெலிட் பண்ணிட்டு தெரியுதா உங்களுக்கு? அதுக்குள்ளே இருக்க ஆர்டர் மட்டும் மாறவே மாற மாட்டேங்கி. நம்ம பார்த்துட்டு செட்டுக்குள்ளே வந்து நம்ம எதை போட்டாலுமே ஒரு ஆர்டராக அது இருக்கவே இருக்காது, கண்டிப்பாக மாறும். ஆனால் இப்போ மட்டும் மாற மாட்டேங்குது. பார்த்தீங்களா? காரணம் என்னென்னா இது வந்து டபுள்ஸுன்றது தனி இதாகவே எடுத்துருச்சு, மொத்தமாக ஒரு ஸ்ட்ரிங்காகவே எடுத்துருச்சு. அதனால தான் மாறவே மாட்டேங்கி. ஓகே கிட்டீஸ், இதோட செஷன் முடியுது. ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்கள். ஓ மை காட், 16 minutes.